இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான இந்த இனிய காலை வேளையிலே அருளுரை துளிகள் என்ற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் 37வது சங்கீதத்தில் உள்ள 4வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான எளிமையான ஒரு வழியை இங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் கவனிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்று நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே நாம் பார்த்திங்கன்னா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அவற்றிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அதிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, மாறாக கொடுக்கக்கூடிய அவரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கடவுள் பார்த்திங்கன்னா மனிதனை இந்த உலகத்திலே படைத்ததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று என்னென்று நம்ம பார்க்கும் பொழுது, மனிதன் கடவுளிடத்திலே கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டான். ஆனால் பாவம் எப்பொழுது உள்ளே பிரவேசித்ததோ அதிலிருந்து மனிதன் கடவுளிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டவனாக அவன் மற்ற எல்லாவற்றிலும் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கே வசனம் திட்டவட்டமாக சொல்கிறது, கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக நாம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அதாவது நம்முடைய ஜெபத்திலே கர்த்தர் எதை விரும்புகிறாரோ, எதை நான் கேட்டால் அவர் பிரியப்படுவாரோ அவற்றை நாம் கேட்க வேண்டும். எனவே நாம் கர்த்தரிடத்தில் முதலாவதாக நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்புறம் நம்ம பார்க்கிறோம், கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது அநேக நேரங்களில் அதாவது கர்த்தாவே நீர் எனக்கு பதில் தாரும், நான் கேட்டதைகளே நீர் முதலாவது தாரும், அப்பொழுது அதன் பிறகாக நான் உம்மிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்கிறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நீ என்னிடத்திலே மனமகிழ்ச்சியாக இரு, என்னை தேடு, எனக்காக நீ காத்திரு, என்னுடைய சித்தத்தின்படியாக நீ ஜெபி அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். எனவே நான் முதலாவதாக அவர் கொடுத்தால் நான் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நாம் சொல்லக்கூடாது. மாறாக நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை குறித்த நேரத்திலே கண்டிப்பாகவே அவர் எல்லாவற்றையும் அந்த நமக்கு தேவையான நேரத்திலே அவருடைய வேலையிலே அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே வரக்கூடிய நாட்களிலே தாவீது சொல்லக்கூடிய இந்த அருமையான இந்த எளிய வழியை நாம் செய்து அவரிடத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.